ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, பொது காலம் 19வது ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் என்று இருக்கிறோம். இன்றைய வாசக பகிர்வு சிந்தனைக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது 3 வாசகங்கள். முதல் வாசகமாக சாலமோனுடைய ஞான நூலிலிருந்தும், எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்தும், லூக்கா நற்செய்தியிலிருந்தும் நமக்கு செய்தியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து மிகவும் பிரியமானவர்களே, கடவுள் நம்மை தேர்ந்து கொண்டு தன்னை அன்பு செய்பவர்களுக்கு அவர் ஆசிரியை வழங்கி வழிநடத்தி கொண்டிருக்கிறார். கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்றால் அவரை பார்த்தவர்கள் அதை அறிக்கையிடுகிறார்கள். அவரை காணாமலே நம்பிக்கை கொண்டு விசுவசிப்பவர்கள் இன்னும் இருக்கிறார்கள். அதைதான் தோமாவிடம் ஆண்டவர் சொன்னார். தோமா, நீ கண்டதால் இதை நம்புகிறாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்ற இந்த சொல்லாடலை கடவுள் நமக்காக பயன்படுத்தி இருக்கிறார். ஏனென்றால் இந்த நம்பிக்கை ஏதோ வார்த்தையால் வந்தது கிடையாது. பழைய ஏற்பாட்டில் இருந்து புதிய ஏற்பாடு வரை இந்த நம்பிக்கை எவ்வளவு தூரம் பயணப்பட்டிருக்கிறது என்பதுதான் இன்றைய நற்செய்தி முதல் வாசகம், 2ஆம் வாசகம். முதல் வாசகத்திலே இஸ்ரேல் மக்களுடைய நம்பிக்கை சால பெரியது. அந்த நம்பிக்கை அவர் கொண்டிருந்த நோக்கம், இவை அனைத்தையும் நாம் சாதாரணமாக எடுத்துக்கொண்டால் சாதாரணமாகத்தான் இருக்கும். ஆனால் அதை அவர்களுடைய இடத்திலே இருந்து நாம் தியானிக்கின்ற பொழுதுதான் அது எவ்வளவு பெரிய மகிமையை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். சாதாரணமாக ஒரு ஏறத்தாழ ஒரு 150 ஆண்டுகள் ஒரு இடத்திலே, அதுவும் அடிமைகளாக வேலை செய்து கொண்டிருக்கிற பொழுது, அந்த மக்களை அங்கிருந்து யாரோ ஒருவர் சொல்லுகிறார் என்பதற்காக அவரை நம்பி அனைத்தையும் விட்டு அந்த நாட்டை கடந்து வருகிறார்கள். இது எவ்வளவு பெரிய வேலை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் கடவுள் அவர்களோடு இருந்தார், மோசே வழியாக செயல்பட்டார். இருந்தாலும் அந்த மக்களுடைய நம்பிக்கை அவர்களை அழைத்து சென்றது. இஸ்ரேல் மக்கள் வணங்கா கழுத்துடையவர்களாக இருந்தார்கள். ஆரோனிடமும் மோசேயிடமும் ஆண்டவருக்கு எதிராக முணுமுணுத்தார்கள். ஆனால் அவர்கள் நம்பிக்கை அவர்கள் எங்கேயும் கைவிடவில்லை. தங்களை அழைத்த கடவுள் பாதுகாத்து வழிநடத்துவார் என்று நம்பினார்கள். அந்த நம்பிக்கை எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு கொடுத்தது என்றால், அவர்கள் எகிப்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்று கடவுள் வாக்களித்த நாடை பெற்றுக் கொண்டார்கள். அதைதான் மோசே சொல்லுவார், எந்த கடவுளாவது தன் மக்களோடு உடன் வந்து இரவிலே நெருப்பு தூணாகவும் பகலிலே மேகத்தூணாகவும் காப்பாற்றுவாரா, வழிநடத்துவாரா? நீங்கள் கட்டாமலே ஒரு வீட்டிற்குள் உங்களை குடிபோக செய்வாரா? நீங்கள் நடாமலே அத்தி மரத்திலிருந்தும் திராட்சை செடியிலிருந்தும் பழங்களை நீங்கள் கொய்து உண்ண வழி கிடைக்குமா? இவை அனைத்தும் நம் கடவுளாலே இயன்றது. அதை நீங்கள் நம்பினீர்கள், பார்த்தீர்கள், அனுபவித்தீர்கள். இவை அனைத்தையும் அவர் சொல்லுகின்ற பொழுது அந்த இஸ்ரேல் மக்களுடைய நம்பிக்கை எவ்வளவு பெரியது என்பதை நாம் இங்கு அறிந்து கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம். ஏனென்றால் ஒருவேளை அந்த எகிப்திலிருந்து அவர் வெளிவந்த பொழுது ஏதாவது ஒன்று தவறு விதமா நடந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் என்று நாம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருப்போம். ஏனென்றால் கடவுள் வழி நடத்துகிறார், எதுவும் நடக்காது ஒருவேளை. ஏனென்றால் எகிப்தியர் மிகவும் பலசாலிகள். இருந்தாலும் அவர்கள் செங்கடல்கள் வரை அந்த இஸ்ரேல் மக்களை விரட்டி கொண்டு வருகிறார்கள். அங்கே ஆண்டவருடைய கைவன்மையை இஸ்ரேல் மக்கள் பார்த்தார்கள். ஏனென்றால் அவர்கள் மணங்கா கருத்துடையராக இருந்தாலும் அதை பார்த்து அவர்கள் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார்கள். ஏனென்றால் செங்கடல் அவர்களை அழுத்தியது, செங்கடல் அவர்களை அனைவரையும் மூழ்கடித்தது. கிறிஸ்துவின் மிகவும் பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி 2ஆம் வாசகத்திலும் இந்த நம்பிக்கையை பற்றி இன்னும் தெள்ள தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கும். நம்பிக்கை என்பது என்ன என்ற கேள்வியோடு ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். எது நம்பிக்கை? நம்பிக்கை என்பது கிடைக்கும் என்ற எதிர்நோக்கினுடைய உறுதி. ஒன்று எனக்கு கிடைக்கும், கண்ணுக்கு தெரியாத ஒன்று, ஏதோ ஒன்று, ஆனால் எனக்கு கிடைக்கும் என்று நம்புவதுதான் நம்பிக்கை. இந்த நம்பிக்கை பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாடு வரை இருந்தது. இந்த நம்பிக்கை எதில் இருந்ததுன்னா, இந்த நம்பிக்கை தான் நோவாவை அந்த வெள்ளத்திலிருந்து காப்பாற்றியது. இந்த நம்பிக்கை தான் யோபுவுக்கு மறுவாழ்வு கொடுத்தது. இந்த நம்பிக்கை தான் யோனாவை மீனின் வயிற்றிலிருந்து மீண்டுமாக கொண்டு வந்தது. இந்த நம்பிக்கை மிகப்பெரியது. இந்த நம்பிக்கைக்கு வார்த்தை மட்டும்தான் இருக்கிறது, ஆனால் அதுக்கு செயல்பாடு மிக வீரியமாக இருக்கும். ஏனென்றால் கண்ணுக்கு தெரியாத ஒன்றை
அது நமக்கு கிடைக்கும் என்று நம்புவது, எதிர்நோக்கி இருப்பது நமக்கு கிடைக்கும் என்ற உறுதிதான் நம்பிக்கை. இந்த நம்பிக்கையில நிலைத்திருக்கத்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை அழைக்கிறார். ஏனென்றால் அவர் மீது நாம் கொள்கின்ற நம்பிக்கை ஆசீர்வாதம் மிக்க நம்பிக்கை. ஏனென்றால் ஏதோ ஊர் பேர் தெரியாத ஒரு இடத்திற்கு போக சொன்ன உடனே ஆபிரகாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கென்று வந்தார் அல்லவா, அதன் பேர் தான் நம்பிக்கை. தனக்கு கிடைத்த தன்னுடைய ஒரே மகனை ஆண்டவர் பலியிட சொன்ன பொழுது ஏன் எதற்கு என்று கூட கேட்காமல் படியிட துணிந்தார் அல்லவா, அதற்கு பேர் தான் நம்பிக்கை. இங்கே அவருடைய ஆபிரகாமுடைய மகனை ஆண்டவர் பலியாக கேட்டது ஆபிரகாம் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறாரா என்று சோதித்து பார்ப்பதற்காக அல்ல, அவர் நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை சோதித்து பார்ப்பதற்காகவே. கிறிஸ்து மிகவும் பிரியமானவர்களே, இந்த நம்பிக்கை என்பது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு வார்த்தை. இந்த நம்பிக்கை தான் இந்த உலகத்தை இந்த ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. யாரென்றே தெரியாத ஒருவரை மனைவியாக ஒருவன் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அந்த பெண்ணின் மீது அவன் கொள்கின்ற நம்பிக்கை தான் அவனுக்கு சரியான ஒரு கணவனாக இருப்பான், மனைவியாக இருப்பாள் என்ற நம்பிக்கை தான். இந்த நம்பிக்கை தான் திருமணத்தின் பொழுது வாக்குறுதியாக கொடுக்கப்படுகிறது. இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாக இருந்து என் வாழ்நாளெல்லாம் உன்னை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன் என்கின்ற இந்த வாக்குறுதி நம்பிக்கையினுடைய அடையாளம். இந்த நம்பிக்கை இன்று உலகிலே மிகவும் குறைந்து கொண்டே இருக்கிறது. யாரை நம்புவது என்றே தெரியவில்லை. நாம் வாங்குகின்ற பொருள் உண்மையானதா தெரியவில்லை. எத்தனையோ மோசடி அழைப்புகள், நம்ப முடியவில்லை. நம்மோடு இருக்கின்ற மனிதரை நம்ப முடியவில்லை. இருந்தாலும் இந்த உலகமே தலைகீழாக புரண்டாலும், இந்த உலகமே மாறினாலும், இந்த உறவுகள் அனைத்தும் விட்டு ஓடி போனாலும் நம்பிக்கைக்கு பேர் போன ஒரே ஒருவர் நம் ஆண்டவர் ஒருவர் மாத்திரமே. அவர் நம்மோடு இருப்பார், எச்சூழ்நிலையில் நம்மோடு இருப்பார், எக்கணத்திலும் நம்மோடு இருப்பார், நம்மை ஒருபோதும் பிரிய மாட்டார். ஏனென்றால் அந்த நம்பிக்கையே அவர்தான். அந்த நம்பிக்கையில நாம் நிலைத்திருக்க வேண்டும். நம் ஆண்டவர் நம்பிக்கை. அந்த நம்பிக்கையோடு நாம் இணைந்திருந்தோம் என்றால் அது கொடியோடு இணைந்துள்ள செடி போல நாம் ஆண்டவரோடு இணைந்திருப்பது. அப்பொழுது அந்த கொடியோடு இணைந்திருக்கின்ற செடி பலன் தருகிறது, கனி தருகிறது என்றால் அது போல நாம் ஆண்டவரோடு இணைந்திருக்கின்ற பொழுது நாம் பலன் தருவோம், கனி தருவோம், ஆண்டவருக்குரிய மக்களாக வாழ்வோம். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற ஓமையை நாம் மீண்டும் மீண்டுமாக நமக்குள் நாமே சிந்திக்க கடமைப்பட்டிருக்கோம். என்ன ஓமை என்று பார்த்தோம் என்றால், தன்னுடைய தலைவர் வெளியே சென்றிருக்கிறார். தன் தலைவர் வருகின்ற வரை விழிப்போடு காவல் காக்கின்ற பணியாளர் பேறு பெற்றவர். அந்த தலைவர் 2ஆம் காவல் வேலையில் வரலாம், 3ஆம் காவல் வேலையில் வரலாம். ஆனால் அவர் வருகின்ற பொழுது தன் பணியாளர் காத்து கொண்டிருப்பானில் அவனை அமர வைத்து அவர் அவனுக்கு பரிமாறி அவனுக்கு தேவையானதை செய்வார், அவனுக்கு உண்டானதை அனைத்தையும் செய்வார். ஆனால் தலைவர் வர காலம் தாழ்த்துகிறார் என்று தான் இஷ்டம் போல உண்டு குடித்து ஆண்களையும் பெண்களையும் விளைவாக நடத்தி தான் எல்லாம் என்று ஒருவன் நடந்து கொள்வான் என்றால் அந்த தலைவர் வந்து பார்க்கின்ற பொழுது இவன் நிலையை கண்டு அவன் மீது கொடுமையான கோபம் கொண்டு அவனுக்கு தண்டனை கொடுப்பார். நம்பிக்கைக்குள்ள பணியாளர் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்கள். கிறிஸ்து மிக பிரியமானவர்களே, நாம் கடவுளுடைய நம்பிக்கைக்குரிய பணியாளர்களாக இருக்கிறோமா என்ற மிகப்பெரிய கேள்விக்குறிதான் முன்வைக்கப்படுகிறது. ஏனென்றால் ஆண்டவரின் பின்னே சென்ற மக்கள் அனைவரும் அவர் உணவு கொடுப்பார், அவர் அதிசயங்களை செய்வார், உடல் நோயுற்று இருந்தால் அதை அவர் சரி செய்வார் என்ற ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு அவரை பார்த்து சென்று கொண்டிருந்தது. 1000 கணக்கான மக்கள் ஆண்டவர் உணவை பலிக்கு பெறி கொடுத்த பொழுது ஏறத்தாழ 5000 ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் நீங்களாக 7000 பேருக்கு உணவு கொடுத்தார். இப்ப இத்தனை பேருக்கு மத்தியிலே ஆண்டவர் சிறு மந்தைகளை அஞ்சாதீர்கள் என்று சொல்வதற்கான காரணத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இத்தனை பேரை ஏன் சிறு மந்தை என்று சொல்லுகிறார்? இங்கே ஆண்டவர் சிறு மந்தை என்று சொல்வது தன்னை ஏற்றுக்கொண்டு தன் நியமங்களை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கின்றவர்களை மட்டும் அவர் சிறுமந்தை என்கிறார். ஏனெல்லாம் கூட்டங்கள் வருகிறது, அவர்கள் எல்லாம் ஏதோ ஒன்று எதிர்பார்த்து வருகிறார்கள், உணவை எதிர்பார்த்து வருகிறார்கள், அல்லது ஏதாவது அதிசயங்கள் செய்ய மாட்டாரா என்று பார்க்க வருகிறார்கள், அல்லது தங்களுக்கு ஏதாவது நோய் இருந்தால் ஆண்டவர் சரி செய்து விட மாட்டாரா என்ற நம்பிக்கையோடு வருகிறார்கள். இவர்களிலே இவர்களுடைய வேலை முடிந்ததும் இவர்கள் சென்று விடுவார்கள். இவர்கள் ஆண்டவரை சாராதவர்கள், ஆண்டவருடைய மந்தையை சாராத ஆடுகள் இவைகள் எல்லாம். ஆண்டவருடைய மந்தையை சார்ந்த ஆடுகள் என்பது எதையும் எதிர்பார்க்காமல் அவருடைய நியமங்களையும் கட்டளைகளையும்
கடைபிடித்து அவருக்காக வாழுகின்றவர்களையே ஆண்டவர் சிறுமந்தைகளே அஞ்சாதீர்கள் என்ற ஒரு செய்தி நமக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் இந்த செய்தியை கொடுப்பதற்கான நோக்கம், நாம் அவரை பெற்றுக்கொண்டோம் எனில், அந்த நம்பிக்கையில் நாம் நிலைத்திருப்போம் எனில் எதற்கும் நாம் அஞ்ச வேண்டாம். அஞ்சாதே, திகையாதே, நானே உன் கடவுள், நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். இந்த வார்த்தைகள் எல்லாம் நமக்காக சொல்லப்பட்டது. ஏனென்றால் அவர் நம்மீது அன்பு கொண்டிருக்கிறார், அவர் நம்மீது பாசம் கொண்டிருக்கிறார், நம்மை விட்டு ஒருபோதும் விலக மாட்டார், நம்மோடு உடன் நடந்து நமக்கு தேவையான அனைத்தையும் செய்ய காத்து கொண்டிருக்கிறார். நமக்காக எதுக்காகவும் அவர் காலம் தாழ்த்த மாட்டார். ஏனென்றால் அவருடைய நம்பிக்கையில் நாம் நிலைத்திருக்கிறோம். பிரியமானவர்களே, இன்று நம் மத்தியிலே வைக்கப்படுகின்ற கேள்வி, ஆலயம் நான் வருவது என் தேவைக்காகவா, இல்லை ஏதோ ஒன்று எதிர்பார்த்து நான் வருகிறேனா, அல்லது ஆண்டவர் எனக்கு செய்த அனைத்திற்கும் நன்றி கூட நான் வந்திருக்கிறேனா, எதற்காக நான் வந்திருக்கிறேன்? நாம் ஆண்டவருடைய மந்தையை சேர்ந்த ஆடுகளா, அல்லது வேடிக்கை பார்க்க வந்த ஆடுகளா என்ற ஒரு கேள்வி நம்முன் வைக்கப்படுகிறது. இந்த 19வது ஞாயிறிலே, பொதுக்காலம் 19வது ஞாயிறிலே கடவுள் நம்மை நோக்கி கேட்கின்ற கேள்வி, உன் நம்பிக்கை உன்னை நலமாக்கியது. உனக்கு நம்பிக்கை இருந்தால் இந்த கல்லை பெயர்ந்து போய் கடலில் விழு என்றால் விழும் என்று சீடர்களுக்கு கற்பித்துக் கொடுத்த ஆண்டவர் தான் நம்மையும் அழைக்கிறார். நம்பிக்கையோடு செயல்படுங்கள். அந்த நம்பிக்கையை சரியான விதத்திலே பயன்படுத்துங்கள். அந்த நம்பிக்கை எதை சார்ந்து இருக்கிறது? ஆண்டவரிடம் ஏதாவது பெற்றுக்கொள்ள மாட்டோமா என்ற நம்பிக்கையா, அல்லது பெற்றுக்கொண்டதற்கு நன்றி சொல்ல வருகிறோமா என்ற இந்த 2 கேள்விகளில் நாம் எதற்கு உரியவர்கள் என்பதை சிந்தித்து தியானிக்க இன்றைய வாசகம் நமக்கு அழைக்கிறது. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவே அமையட்டும். இறைவனை சென்று வாழ்த்து பெறுவாராக.